வம்சபதிதோ அஸ்ய யஜமானஸ்யாஹ. சாமி, பிரியா எங்க இருக்காளா? நான் அவளை எங்கெல்லாமோ தேடிட்டு இருந்தேன். ராஜத்வாரே சர்வா அனுகூலதா. சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சரிம்மா. மகா கணபதிர் தேவதா நமஹ. அஷ்டோத்திர பூஜாம் சத்யகரிஷ்யே. ஓம் ராம் மகாகணாதிபதே நமோ நமஹ. விநாயகாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கடவுளே, ஓமகேதவே நமஹ. ஓம் கணாதிபதே. இன்னைக்கு நான் போற இன்டர்வியூல எனக்கு வேலை கிடைக்கணும். நான் என் தம்பி தங்கைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுக்கு எனக்கு இந்த வேலை கண்டிப்பா வேணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். பிரியா நில்லு. பிரியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பிரியா ப்ளீஸ். பிரியா நில்லு. நீங்க முதல்ல யாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? போங்க இங்க இருந்து. பிரியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு பிரியா. ப்ளீஸ் பிரியா. என்ன சொல்ல போறீங்க? நடந்ததெல்லாம் மறந்துடுன்னு சொல்ல போறீங்களா, இல்ல மன்னிச்சிடுன்னு சொல்ல போறீங்களா? மன்னிப்புங்கிறது தெரியாம தவறு பண்ணவங்களுக்கு தான். உங்களை மாதிரி தெரிஞ்சே பாவம் பண்ணவங்களுக்கு கிடையாது. பிரியா, எனக்கு கொஞ்சம் பேச விடு பிரியா. நம்ம கல்யாணம் நின்று போனதுக்கு நான் காரணம் இல்ல, என்னோட சிச்சுவேஷன் தான் காரணம். நான் செஞ்ச ஒரே தப்பு உங்ககிட்ட வந்து மொபைல் திரும்பி வாங்கிட்டு போனதுதான். ஆனா அதை கூட நான் முழு மனசா செய்யல பிரியா. மொபைலை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடுச்சு பிரியா. நிம்மதி இல்ல, அமைதி இல்ல. எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? உன்னை தேடி உங்க வீட்டுக்கு கூட போனேன். ஆனா நீ காலி பண்ணிட்டு போயிட்டதா சொன்னாங்க. நல்ல வேலை நான் உன்னை இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுல உள்ள பாரமே கம்மியா இருக்கு. என் மனசு லேசான மாதிரி இருக்கு. நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன். பிரியா ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நடந்ததெல்லாம் மறந்துரு. எதையும் மறக்க நான் தயாரா இல்ல. எதை மறக்க சொல்றீங்க? எங்க அப்பா செத்ததியா? கொஞ்சம் கூட ஈவி இருக்கும் இல்லாம உங்க அப்பா அம்மா எங்களை அவமானப்படுத்தினதியா? கஷ்டத்துல இருக்கிற எங்களை கை தூக்கி விடணும்னு நினைக்காம கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாம வந்து மொபைல் வாங்கிட்டு போனீங்களே, அதை மறக்க சொல்றீங்களா? எங்க அப்பா உங்க அம்மா அப்பா கால்ல விழுந்து என் பொண்ணை காப்பாத்துங்க, கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு கண்ணீர் விட்டு அழுதாரே, கெஞ்சினாரே. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அவரை மன்னிச்சிருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. பிரியா பிரியா, நீங்களும் சரி உங்க அப்பா அம்மாவும் சரி மனுஷங்களே இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பிரியா 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 ப்ளீஸ் பிரியா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு பிரியா. இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமா தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பிரியா, எல்லாத்தையும் மன்னிச்சு என்னை ஏத்துக்கோ பிரியா. ப்ளீஸ் பிரியா. என்ன இது கோயில்ல? முதல்ல கையை விடுங்க, விடுங்க பிரியா. உங்களுக்கு எல்லாம் பிராயச்சித்தமே கிடையாது. காசிக்கு போய் கங்கையில முழுகினாலும் இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. கோயிலுக்கு வந்து நிம்மதியா இருக்க முடியல. ச்சே. இப்போ எப்படிமா இருக்கு? ரொம்ப வலிக்குது. சரியா போயிடும். ரெஸ்ட் எடுமா. என்ன மேடம்,
கண்ணு முழிச்சிட்டியா? உன்னை அட்மிட் பண்ணது சுந்தர், மாலதி, நான் 3 பேரும் தான் அட்மிட் பண்ணோம். என்ன சொன்ன? சுந்தர் மாலதி எப்ப வந்தாங்க? உன்னை நான் தள்ளி விட்டு நீ படிக்கட்டுல மயங்கி கிடந்தியே, அப்ப வந்தாங்க. நான் தான் உன்னை தள்ளி விட்டுருப்பேன்னு என் மேல சந்தேகப்பட்டு துருவி துருவி சுந்தர் என்கிட்ட கேட்டான். ஆனா நீ தானா மயங்கி விழுந்துட்டேன்னு நான் போய் சொன்னேன். இங்க பாரு, யாரு கேட்டாலும் உண்மைய சொல்லக்கூடாது. என்ன பாக்குற? சுந்தரும் மாலதியும் என்ன பார்க்க வந்தாங்களா? அவங்க வந்ததுமே நடந்த உண்மையெல்லாம் சொல்லணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அப்படியா? உன் மகன் விஸ்வா உன் நந்தினிக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம செத்து போயிடுவான். உனக்கு சம்மதமா? ஐயோ, என்னடி சொல்ற? என்னை பத்தி நீ சுந்தர் கிட்ட சொன்ன, அவ்வளவுதான். என்னை பத்தி நீ சுந்தர் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நான் உன் மூச்சை நிறுத்திடுறேன். ஐயோ அத்தை, அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்களா? அம்மா அத்தை, அத்தை இப்ப பரவாயில்லையா அத்தை? அம்மா என்கிட்ட உண்மையை சொல்லுங்கம்மா. உங்க நெத்தியில எப்படிம்மா அடிபட்டுச்சு? நீங்களாவே மயக்கம் போட்டு கீழே விழுந்தீங்களா, இல்ல இந்த அகில உங்களை தள்ளி விட்டாளா? அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, ஏம்மா தயங்குறீங்க? இந்த அகில உங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது மிரட்டி வச்சிருக்கலா? அத்தை, சுந்தர் தான் என் மேல சந்தேகப்பட்டு கேக்குறாருல்ல, பட்டுன்னு நீங்க உண்மையை சொல்லுங்க. நீங்க மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, நானா உங்களை தள்ளி விட்டேன்? சொல்லுங்க, நானா உங்களை தள்ளி விட்டேன்? இல்ல, நானே மயக்கம் வந்து தடுமாறி விழுந்துட்டேன். சுந்தர், உங்க சந்தேகம் தீந்துருச்சா? அத்தை, நீங்க நல்லா தானே இருந்தீங்க, எதுக்கு உங்களுக்கு இப்படி திடீர்னு மயக்கம் வந்துச்சு? அதை என் மாமியார் கிட்ட கேட்க கூடாது, டாக்டர் கிட்ட கேட்கணும். அம்மா, நீங்க ஏதோ சொல்ல முடியாம மனசுக்குள்ள வச்சு தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அத்தை என்ன நினைக்கிறாங்கன்னு உங்க 2 பேருக்கும் புரியலையா? நான் சொல்றேன், அத்தை அடிபட்டது விஸ்வாவுக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விஸ்வா நந்தினியை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு. அத்தைக்கு அடிபட்டது தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே விட்டுட்டு இங்க ஓடி வந்துருவாரு. அதான் விஸ்வா கிட்ட சொல்ல வேண்டான்னு அத்தை நினைக்கிறாங்க. அப்படிதானே அத்தை? உங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். அம்மா, டாக்டர் உங்களை எப்போ டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொன்னாரு? அது இப்போ ஓகேன்னு சொல்லிட்டாரு. சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது தலை சுத்தல் இருந்ததுன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. சரி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா. வரும் அத்தை. சரிம்மா. இந்த பயம் இருக்கணும். நீ மட்டும் சுந்தர் கிட்ட சொல்லியிருந்தன்னு வச்சுக்க, இதே ஹாஸ்பிட்டல்ல உனக்கு சங்கு ஊதிருப்பேன். ஜாக்கிரதை. இது மாமியார் காலம் இல்ல, மருமகளோட காலம். புரிஞ்சுக்கோ. அந்த ரூம்ல பைத்தியத்தை காணுமே, நீங்க அனுப்பிச்சிட்டீங்களா? சொல்லுங்க டாடி, அனுப்பிட்டீங்களா? ஆமா அஞ்சலி. ஹாய், பைத்தியம் ஆண்டி டாடி அனுப்பிட்டாங்க. ஐ லவ் யூ டாடி. ஐ, நந்தினி ஆண்டியே வந்துட்டாங்க. நந்தினி ஆண்டி கிட்ட நான் இந்த
விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். நந்தினி ஆண்டி, ஏய் குட்டி பாப்பா வா என் கூட விளையாடு வா. இந்த வீட்டை விட்டு அஞ்சலி 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 இல்ல அஞ்சலி இல்ல அஞ்சலி ஒண்ணும் இல்ல பயப்படாத இங்க பாரு இல்ல அஞ்சலி சொன்னா கேளு இங்க பாரு பாப்பா அஞ்சலி என் கூட விளையாடு இல்ல வா. அஞ்சலி சொன்னா கேளு பாப்பா வா பாப்பா ஜோதி விளையாடு வா. அஞ்சலி நீ அது சொல்லு. டாடி நீங்க அனுப்பி விட்டீங்க. ஆனா நந்தினி ஆண்டி அந்த பைத்தியத்தை கூட்டிட்டு வந்துட்டாங்க. போக சொல்லுங்க டாடி அந்த பைத்தியத்தை. நம்ம வீட்டை விட்டு போக சொல்லுங்க டாடி. அஞ்சலி அஞ்சலி இந்த பாரு அப்படி இல்லம்மா தேவா, அஞ்சலி, டாடி இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? இவங்க இருந்தாதான் உன் அம்மா உன்னை தேடி வருவாங்க. அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். போய் சொல்றீங்க. இதுக்கும் என் அம்மாக்கு என்ன சம்பந்தம்? இவங்கள மாதிரி தான் உங்க அம்மாவும் இருப்பாங்க தெரியுமா? பயப்படாத அஞ்சலி. நானே கடவுள்கிட்ட கேட்டு உங்க மம்மிய பார்த்தேன். உங்க மம்மி இவங்கள மாதிரியே இருக்காங்க. நந்தினி ஆண்டிக்கு தான் மேஜிக் தெரியும்ல, அந்த மேஜிக்கை இவங்க மூலமா செஞ்சு உங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வர போறேன். அதுக்கு தான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்கள மாதிரியே உங்க மம்மியும் இங்க வந்துருவாங்க. இவங்களுக்கு தலை சீவி நல்லா ட்ரெஸ் பண்ணி விட்டா உங்க அம்மா மாதிரியே இருப்பாங்க. அதனால ஒரு 2-3 நாளைக்கு இவங்க நம்ம வீட்லயே இருக்கட்டும். நான் மேஜிக் எல்லாம் பண்ணி உன் மம்மியை வர வச்சு உன் கண்ணு முன்னாடி காட்டுறேன். இப்ப நீ உன் ஹோம்ஒர்க்கை போய் பண்ணு. சரி. செல்வி, அம்மா ஜோதியை மேல கூட்டிட்டு போ. சரிங்கம்மா வாம்மா. டாக்டர் என்ன சொன்னாரு நந்தினி? டாக்டர் அருந்ததி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தேவா. உன் ஃப்ரெண்டா? ஆமா தேவா, நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குற வரைக்கும் எனக்கும் தெரியாது. பட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் என் கூட படிச்சவன்னு. எனக்கு இப்ப நல்ல நம்பிக்கை வந்துருச்சு நந்தினி. ஜோதி சீக்கிரமா குணமாயிடுவா. ஆமா தேவா, அருந்ததியும் அதே தான் சொன்னான். நான் கூட்டிட்டு போனதுனால ஜோதிய பர்சனல் கேர் எடுத்து கவனிச்சா. அவளோட வீட்லயே ஒரு கிளினிக் வச்சிருக்கா. அங்க வச்சுதான் ஜோதிய குணமாக்குறேன்னு சொல்லியிருக்கா. ஜோதி சீக்கிரம் குணமாயிடுவா. அப்படி குணமாயிட்டா அஞ்சலிக்கு அம்மா கிடைக்கிறது மட்டும் இல்ல, அந்த முகம் தெரியாத இன்னொரு அயோக்கியம் யாருங்கிறதும் எனக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அவன் முடிவு என் கையில தான். நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ள அவன் முடிவை நான் எடுக்கணும். அதுக்காக நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு என் கையால தான் சாவு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. எஸ் குட் மார்னிங். சொல்லுங்க. இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஓகே. அங்க உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா? தேங்க்யூ. எத்தனை சிசிடிவி கேமரா வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒரு 500 சிசிடிவி கேமரா தேவைப்படுது மேடம். ஓகே, ஆர்டர் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் லேமா. இன்டர்வியூக்கு வந்திருக்கோம் உங்களோட அப்ளிகேஷன் மேம். ஓகே, நான் பார்த்துக்கிறேன்.
1 by 1 அனுப்பி விடுங்க. ஓகே மேம். கவிதா நீங்க போலாம். ஓகே. உன் பேர் என்னம்மா? கவிதா. ஆ கவிதா. கவிதா. பிரியா நீங்க எம்டி ரூமுக்கு போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன்? கம் இன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சிட் டவுன். நீங்க தான் பிரியாவா? எஸ் மேம். உங்க டீடைல்ஸ் எல்லாம் நான் படிச்சேன். சப்போஸ் இந்த கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்கலனா என்ன பண்ணுவீங்க? வேலை கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து ட்ரை பண்ணுவேன் மேடம். குட். வேலை கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் மேடம். ஓகே பிரியா, என்னோட செக்ரட்டரியா நான் உங்களை அப்பாயிண்ட் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்களை நான் ஏன் செலக்ட் பண்ண தெரியுமா? தெரியல மேம். நான் சொல்றேன், இத பாருங்க. இந்த கம்பெனில வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க இவ்வளவு பொறுப்பா வேலை செஞ்சிருக்கீங்க. இத பாருமா, நிர்வாகங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் எல்லா வேலைகளையும் பாக்குறவங்க தான் சிறந்த நிர்வாக திறமை உள்ளவங்களா இருக்க முடியும்னு நான் நம்புறேன். உங்ககிட்ட அது இயல்பாவே இருக்கு. ஓகே பிரியா, நாளையில இருந்து நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ மேடம். பிரியா, நீங்க ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? கொண்டு வந்திருக்கேன் மேம். ஓகே ஃபைன். நாளைக்கு இங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இதை வாங்கிக்கலாம். ஷூர் மேம். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ.
அம்சவல்லி ஆண்டி வீடு இதானே? என் பேரு வருண். ஆமா, அவங்க என்னோட அம்மா தான். என்ன விஷயம்? இல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. தேங்க்ஸ். அம்மா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அம்மா. யாரு? வணக்கம் ஆண்டி. உட்காருங்க தம்பி. யார் நீங்க? வணக்கம் ஆண்டி, என் பேரு வருண். பிரியா விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பிரியா விஷயமா பேசணுமா? என்ன பேசணும்? நீங்க பிரியாவோட அத்தை தானே? ஆமா. நீங்க? நான் வருண். பிரியாவுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ள. என்னது? நீதான் பிரியாவுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிளையா? அட பாவி! நீதான் எங்க அண்ணன் இறக்கிறதுக்கு காரணமா? எந்த தைரியத்துல அந்த வீட்டை தேடி வந்திருக்க? எங்க அண்ணனை சாகடிச்சிட்டு அந்த உறுத்தல் கொஞ்சம் கூட இல்லாம நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. எந்திரா, எந்திரி.